வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் தமிழ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, வாட் இஸ் பிக் டேட்டா. இந்த வீடியோ முடியும் போது நமக்கு என்னென்னலாம் தெரியும்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் டேட்டா, டேட்டானா என்ன, டைப்ஸ் ஆஃப் டேட்டா. ஸோ எந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் டேட்டா வந்து பிக் டேட்டாவில் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வாட் இஸ் பிக் டேட்டா, பிக் டேட்டானா என்ன, கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பிக் டேட்டா. ஸோ பிக் டேட்டாவோட கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஃபைனலாக பிக் டேட்டாவில் என்னென்ன டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்களோ அதை வந்து நம்ம இப்போ இந்த வீடியோவில் ஓவர் வியூவாக பார்க்க போகிறோம். வாட் இஸ் டேட்டா, டேட்டானா வி கேன் சே இட்ஸ் அ பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். ஸோ டேட்டான்றது நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுற மொபைல்ஸ், லேப்டாப்ஸ் எல்லாமே வந்து டேட்டாவை ஜென்ரேட் பண்ணோம். ஸோ ஆர்கனைசேஷனில் ஜென்ரேட் பண்ணுற டேட்டா இட் இஸ் வெரி வேல்யூபிள். அது வந்து அந்த ஆர்கனைசேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிஃப்ரெண்ட் ஆர்கனைசேஷனில் டேட்டா வந்து டிஃப்ரெண்ட் சோர்சஸ்லேருந்து கலெக்ட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியில் கஸ்டமர் டிரான்சாக்ஷன் பண்ணுறது, ஏடிஎம் வித்ட்ரால் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி வேரியஸ் சோர்சஸ்லேருந்து அவங்க டேட்டா கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி கலெக்ட் பண்ண டேட்டாவை எல்லாமே வந்து அவங்க ஃபஸ்ட்டு ஸ்டோர் பண்ணுவாங்க ஒரு இடத்துல. ஸோ ஸ்டோர் பண்ணி அந்த ஸ்டோர் பண்ண டேட்டாவை வந்து ப்ராசஸிங் பண்ணிட்டு அவங்களோட அனலிட்டிக்ஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. டைப்ஸ் ஆஃப் டேட்டா, பிக் டேட்டாவில் பொறுத்த வரைக்கும் 3 டைப் ஆஃப் டேட்டாவை தான் நம்ம கன்சிடர் பண்ணுறாங்க. ஒன் வந்து ஸ்ட்ரக்சர், செகண்ட் வந்து செமி ஸ்ட்ரக்சர், தேர்ட் வந்து அன்ஸ்ட்ரக்சர். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்ட்ரக்சர். ஸ்ட்ரக்சர் டேட்டா பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான ரோஸ் அண்ட் காலம்ஸாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் டேட்டாபேஸில் இருக்கிற டேட்டா, எக்ஸலில் ப்ராப்பராக டிஃபைன் பண்ணியிருக்கிற டேட்டா எல்லாமே நம்ம வந்து ஸ்ட்ரக்சர் டேட்டான்னு சொல்லலாம். செமி ஸ்ட்ரக்சர் டேட்டா, இந்த செமி ஸ்ட்ரக்சர் டேட்டா பார்ஷியலாக ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்எம்எல் அண்ட் ஜேசானில் பார்த்தீங்கன்னா யூசர் டிஃபைன் டேக்கிங்லாம் இருக்கும். தேர்ட் அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா. அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டாவை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராப்பரான டேட்டாவும் ப்ராப்பரான ஃபார்மேட்டும் இருக்காது, அன்ஆர்கனைஸ்டாக இருக்கும். ஸோ இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா எப்படி இருக்கும், செமி ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா எப்படி இருக்கும், அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கிடைக்கும். வாட் இஸ் த டேர்ம் பிக் ஸ்டாண்ட்ஸ் ஃபார்? பிக் டேட்டாவை பொறுத்த வரைக்கும் இட் ஆல்வேஸ் டீல்ஸ், எப்பவுமே வந்து டேட்டா இன் லார்ஜர் அமௌண்ட்ஸ். ஸோ அந்த இடத்துல மட்டும்தான் பிக் டேட்டாவை யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட இருக்கிற ஒரு மூவி ஃபைல் பார்த்தீங்கன்னா ஹார்ட்லி ஒரு 4 GB 5 GB டேட்டா இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பேங்க்ல வந்து கஸ்டமர் டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணுறது, ஏடிஎம் வித்ட்ரால் பண்ணுறது, ஸோ அந்த டேட்டாலாம் பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸில் வந்து டிபிஸில் இருக்கும், டெராபைட் ஆஃப் டேட்டாவில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டேட்டாவை டே பை டே வந்து அவங்க கஸ்டமர் டிரான்சாக்ஷன் பண்ணும்போது அதனோட வால்யூம் வந்து டே பை டே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ அந்த ப்ராப்ளமை வந்து எப்படி அட்ரஸ் பண்ணுறதுன்றதுக்காக தான் நம்ம பிக் டேட்டாவை யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா பை இயர் டேட்டா வந்து எப்படி ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு வேர்ல்ட் வைட் சொல்லிட்டு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த 2020 பார்த்தீங்கன்னா இட்ஸ் எக்ஸ்பெக்டட் 59 zettabytes ஆஃப் டேட்டா வந்து டேட்டா ஜென்ரேட் ஆகுது. வாட் இஸ் பிக் டேட்டா, பிக் டேட்டானா என்ன? ஸோ நம்ம பார்த்த அந்த ஸ்ட்ரக்சர்ட், செமி ஸ்ட்ரக்சர்ட், அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டாவை கலெக்ட் பண்ணுறது, ப்ராசஸ் அண்ட் ஸ்டோர்ஸ் த மேசிவ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா. ஸோ நான் சொன்ன மாதிரி டே பை டே கஸ்டமர் டிரான்சாக்ஷன்ஸ், ஏடிஎம் வித்ட்ரால்ஸ் இதெல்லாம் வந்து டே பை டே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் டேட்டா. ஸோ அதை வந்து ஒரு டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணி அதை வந்து ப்ராசஸ் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க பிக் டேட்டா அனலிட்டிக்ஸ் டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணி செக் பண்ணுறது தான் பிக் டேட்டா. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு யூஸ் கேஸ் சொல்கிறேன் நான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கூகுளில் போயிட்டு ஒரு சர்ச் பண்ணுறீங்க, ஒரு ப்ராடக்டை பற்றி சர்ச் பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லேப்டாப்,
நீங்கள் வந்து ஒரு லெனோவா லேப்டாப்பை வந்து வாங்க போகிறீங்க. ஸோ நீங்கள் சர்ச் பண்ணி இமீடியட்டானா ஒரு கொஞ்சம் நேரம் கழிச்சு உங்களுக்கு வந்து ரிலேட்டட் லெனோவோ கம்ப்யூட்டர்ஸ் லேப்டாப்ஸோட ரிலேட்டடாக ஆட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். ஸோ அதை நோட்டீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தட் இஸ் கால்டு பிக் டேட்டா. அது அது எந்த லாஜிக்கில் யூஸ் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா மெஷின் லேர்னிங் மாடல்ஸ். they will call it as recommendation analysis. ஸோ நீங்கள் என்ன சர்ச் பண்ணுறீங்களோ அதுக்கு ரிலேட்டடான ரெக்கமெண்டேஷன்லாம் உங்களுக்கு வரும். அதுதான் வந்து பிக் டேட்டா. ஸோ அதை வந்து பேஸ் பண்ணி மெஷின் லேர்னிங்கை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ப்ரெடிக்டிவ் மாடலிங் அண்ட் அதர் அட்வான்ஸ்ட் அனாலிட்டிக் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி உங்களுக்கு அந்த மாதிரி பிக் டேட்டா சொல்யூஷன்ஸ்லாம் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பிக் டேட்டா, இதை வந்து 5 V's ஆஃப் பிக் டேட்டா என்று சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து வால்யூம். வால்யூம்னா எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் டேட்டா வந்து ஜென்ரேட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள், எவ்ரி டே யூடியூப்ல வந்து நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோஸ், ஃபேஸ்புக்கில் நம்ம ஷேர் பண்ணுற போஸ்ட், இன்ஸ்டாகிராமில் நம்ம போஸ்ட் பண்ணுற ஃபோட்டோஸ், ஸோ அதனோட சைஸ் டே பை டே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதுதான் வால்யூம். வெலாசிட்டி, எந்த மாதிரி டைமில் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக டேட்டா ஜென்ரேட் ஆகுது. ஸோ இப்போ யூடியூப் அப்லோட்லாம் பார்த்தீங்கன்னா எவ்ரி மினிட் எவ்ரி செகண்ட்ஸ் வீடியோஸ்லாம் அப்லோட் ஆகிட்டே இருக்குது. ஸோ அதுதான் வந்து வெலாசிட்டி. தேர்ட் ஒன் இஸ் வெரைட்டி. வெரைட்டின்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபார்மேட்ஸில் இருக்கிற டேட்டாவை ப்ராசஸிங் பண்ணுவோம். ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா, அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா அண்ட் செமி ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா. வெராசிட்டின்னா டேட்டா இன் டவுட்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம ஸ்டோர் பண்ண ப்ராசஸ் பண்ண டேட்டாவில் எல்லாமே கரெக்டாக இருக்குமான்னா இருக்காது. ஸோ அதுக்கு வந்து நம்ம ஒரு சில கான்செப்ட்ஸ் யூஸ் பண்ணி, ஒரு சில டூல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம அந்த டேட்டாவை வந்து ப்ராப்பராக கம்ப்ளீட்னஸ் கொடுக்கணும். அதுதான் வெராசிட்டி. ஃபைனலாக பார்க்க போகிறது வேல்யூ. வேல்யூன்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராசஸ் பண்ண டேட்டா, ஹவு த டேட்டா இஸ் கோயிங் டு மேக் த மணி. ஸோ அந்த டேட்டா ப்ராசஸ் பண்ண டேட்டா வந்து நம்மளுக்கு எப்படி நம்மளுக்கு பிஸ்னஸ் வந்து டெவலப் பண்ண யூஸ் பண்ண போகுது, அதுதான் வந்து வேல்யூ. ஸோ ஃபைனலாக இந்த ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா பிக் டேட்டா டூல்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இதில் இருக்கிற பிக் டேட்டா டூல்ஸ் இதில் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பிக் டேட்டா அனலிட்டிக்ஸ் டூல்ஸில் ஹடூப் என்விரான்மெண்ட், ஹடூப் ஈகோ சிஸ்டம் மெயினாக யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் அண்ட் ப்ராசஸிங்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்பாச்சி பீக் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ டேட்டா அனாலிசிஸ் பிளாட்ஃபார்ம். HBase, இட்ஸ் அ NoSQL டேட்டாபேஸ். அப்பாச்சி ஸ்பார்க் யூஸ் பண்ணி நம்ம ரியல் டைம் ப்ராசஸிங்லாம் பண்ணலாம். டேலண்ட் இஸ் அ சாஃப்ட்வேர் இன்டெகிரேஷன் பிளாட்ஃபார்ம். ஸ்ப்ளங்க் யூஸ் பண்ணி நம்ம லாக் அனாலிசிஸ்லாம் செக் பண்ணலாம். டேட்டா வேர்ஹவுசிங் வந்து நம்ம அப்பாச்சி ஹைவ் யூஸ் பண்ணுறோம். அப்பாச்சி காஃப்கான்றது நம்ம மெசேஜிங் சிஸ்டம்காக யூஸ் பண்ணுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்கமிங் வீடியோஸில் நம்ம இந்த பிக் டேட்டா டூல்ஸை ஒன்று ஒன்றா நம்ம வந்து டீட்டெயில்டாக பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.